எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சமையல் வீடியோ. கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு போடுறதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு லாங் வீடியோ போடுறோம். பிள்ளைங்கள்லாம் எல்லா எக்ஸாம் லீவில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ணலான்ட்டு எல்லாம் என்ன வேணும் கேட்டால் பிரியாணி வேணும், சிக்கன் வேணும், மீன் வேணும், ஆளுக்கு ஒன்று கேட்டாங்க. அதனால் எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி எல்லா விதம் ஐட்டம்ஸும் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை, அதாவது சிக்கன் வறுவலுக்கு நான் என்னோடய மசாலா, நான் வறுத்து அரைக்கிற மசாலா தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு வரமிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டு ஒரு 4-5 ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி, மல்லி மிளகாயும் நல்லா வறுக்கணுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் வாசம் வர்றதை நல்லா வறுக்கணும். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, டீஸ்பூனில் இது சின்ன ஸ்பூனில் 2 போடுறேன். இன்னொன்று சோம்பு, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அதெல்லாம் கொஞ்சம் பட்டை வகைகள்லாம் கொஞ்சம் நம்ம இதில் போட்டு வறுக்கணும் மசாலா. வேப்பிலை ஒரு கைப்பிடி, நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடணுங்க. அப்போ தான் நல்லா சுவையாக மணமாக இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரம், அது ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் இதுக்கு நான் கடலெண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு குளிக்கரண்டி கரெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய், ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. இதுக்கு தாளிப்புக்கு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், பட்டை வகையெல்லாம் போடணும். போட்டு ஒரு தாளிச்சுக்கலாம். சும்மா 2 அந்த ஸ்மெல்லுக்கு போட்டுக்கிறதுங்க. போட்டு நல்லா ஒரு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு அதை போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடணும். அது நல்லா வேகணும். நல்லா வெங்காயம் தக்காளி வந்ததும் நல்லா சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இதிலே சிக்கன் வேகணும். சிக்கன் நல்லா வதங்கினதுமே நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் போட்டு எல்லா மசாலையும் கலக்கி அதில் ஊற்றி அளவான உப்பு போட்டு நல்லா தண்ணி கம்மியாக வச்சு நல்லா கிளறி விட்டு நம்ம வேக வைக்கணும். அதுலேயே சிக்கன் ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் இந்த மசால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்தால் போதும். நல்ல ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சு 1 கிலோ மட்டன், 1 கிலோ ரைஸ், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு பிரியாணி பைசஸ் எல்லாம் போடணும். பிரியாணிக்கு தாளிக்கிறது என்னென்ன நம்ம வேணுமோ அதெல்லாம் பட்டை, கிராம்பு,
ஏலக்காய், அந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் அந்த ஆயிலில் அந்த நெய்யில் போட்டு நல்லா கொஞ்சம் வாசம் வரும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணக்கி விடணும். இன்னைக்கு தாளிச்சுட்டதெல்லாம் நல்லா வணங்குற டைமில் நம்ம மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150-200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பச்சையாகவே நல்லா 1க்கு 2 தொக்கு மாதிரி நல்லா அரைச்சி அதில் போட்டு வணக்கிவிடணும். அந்த வெங்காயம் நல்லா வணங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, இது 2ஐயும் போட்டு நல்லா வணக்கிவிடணும். இப்போ மல்லி புதினா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கிவிடணும். இதில் மசாலா என்ன போடணும், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் 3 போட்டு நல்லா வணக்கிவிடணும். நல்லா வணங்கினது ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டன் வந்து 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கணும். இந்த பக்கம் நல்லா சிக்கன் கிரேவி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மட்டன் போட்டு நல்லா வணக்கி விட்ட பின்னாடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு 1 கிலோ ரைஸுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியை அதோட அளவு எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதும் ஒரு கலக்கிட்டு ஒரு லெமன் புழிஞ்சு அந்த ஜூஸ் அதை ஊற்றிக்கலாம். நார்மலாகிடுச்சு. இப்போ சாப்பாடு வந்து நல்லா ஒரு தம் போட்டுடலாம். இப்போ மீன் வறுக்கிறோம். மீன் வறுத்தா வேலை முடிஞ்சுது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக நெய் ஊற்றி பிரியாணி அதை உடச்சிடலாம்.